நம்ம பார்க்குற ஏரோப்ளேன்லலாம் மோஸ்ட்லி ஃபியூயல் வந்து விங்ஸில் தான் இருக்கும். ஏன் வந்து ஃபியூயலை கொண்டு போய் விங்ஸில் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈவனாக இருக்கும். விங்ஸில் வைக்கிறனால நடுவில் இருக்க அந்த ஃபியூசலாஜ்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம ஆளுங்கள்லாம் தங்கியிருப்பாங்கள்ல, அந்த பார்ட்டை வந்து ஃபியூசலாஜ் அப்படின்வாங்க. இந்த இடத்துல இருக்க வெயிட்டை வந்து நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபியூயலை வந்து கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. விங்ஸில் வந்து ஒரே இதுவாக அப்படியே ஃபியூயல் விங்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்காது. விங்ஸே பார்ட் பை பார்ட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. இது எதுக்கு அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து விங்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா அங்கே இருக்க ஃபியூயல்லாம் லீக் ஆகிடும். ஸோ ஒரு இடத்துல ஃபியூயல் போனாலும் மற்ற கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஃபியூயல்லாம் அப்படியே இருக்கும். அதாவது டேமேஜ் ஆகாத இடத்துலலாம் ஃபியூயல் லீக் ஆகாது. ஸோ இந்த பர்பஸ்னால தான் விங்ஸில் வந்து கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஃபியூயல் வந்து கடைசி எட்ஜிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து காலி ஆகிக்கிட்டே வரும். அது மட்டும் இல்லாமல் விங்ஸில் வந்து ஃபியூயல் வைக்கிறனால கடைசி வரைக்கும் மேக்ஸிமம் வெயிட்டை வந்து விங்ஸ்லேயே மெயின்டைன் பண்ண முடியும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி இதனால ஃபியூசலாஜில் வந்து லோட் ஆகாது. அடுத்து வந்து விங்ஸில் தான் லிஃப்ட் நடக்கும். அதாவது இந்த ஏரோப்ளேனை மேலே தூக்குறதே விங்ஸ் தான். இந்த விங்ஸில் லிஃப்ட் நடக்கிறனால அதை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே ஃபியூயல் இருக்குது. ஸோ வெயிட் வந்து இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழேருந்து காற்று மேலே தள்ளும் போது இந்த மேலே இருக்க ஃபியூயலோட வெயிட் வந்து கீழே தள்ளும் அதே காற்றை. ஸோ இதனால் அந்த இடத்துல பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக நடக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த விங்ஸும் ஃபியூஸ்லாஜ்னு சொல்லுவாங்க, அந்த ஏரோப்ளேனும் விங்ஸில் வந்து லிஃப்ட் நடக்கிறதுனால விங்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் அந்த விங்ஸ்குள்ளே இருக்க ஓட்டைக்குள்ளே எக்கச்சக்கமான ஃபியூயல் வந்து நம்ம சேஃபாக ஹோல்ட் பண்ண முடியும். அடுத்து இது ஒரு சேஃப்டி பர்பஸ் அங்கே இருக்குது. நம்மளோட ஹியூமன்ஸ் உட்காந்துருக்க இடத்த விட கொஞ்சம் தள்ளி வந்து ஃபியூயலை வச்சுருக்காங்க. ஸோ ஏதாவது ஃபயரிங் ஆக்சிடென்ட் ஆனால் கூட பெரிய லெவலில் உள்ள நமக்கு அஃபெக்ட் ஆகாது. வெடிச்சதுன்னா எல்லாம் காலி. ஆனாலும் இதுதான் டிசைனு. அதே மாதிரி ஃபியூயல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிட்டே இருக்கும் ஏரோப்ளேனில். விங்ஸில் வச்சுருக்க மூலமாக நமக்கு வந்து ஈவனாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் வந்து கம்மியாகும் விங்ஸில். இது மூலமாக வந்து ஏர்க்ராஃப்டோட ஸ்டெபிலிட்டி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த ஏர்பஸ் 340 இந்த பெரிய பெரிய ஏரோப்ளேன்லலாம் வந்து சென்டர் டேங்க்கும் வச்சுருப்பாங்க விங்கோட சேர்த்து. சில இதில் டெயில் டேங்க்கும் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஃபியூயல் கெப்பாசிட்டி வந்து இன்னும் அதிகமாக தேவைப்படுறதுனால இந்த சென்டர் டேங்க்கும் வந்து மேக்ஸிமம் இந்த விங்ஸ் வந்து இந்த ஃபியூஸ்லாஜோட கனெக்ட் ஆகுதுல அந்த ஏரோப்ளேனோட, அது கீழே வந்து வச்சுருப்பாங்க இந்த சென்டர் டேங்கை. அப்புறம் வந்து டெயிலில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேங்க் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டெபிலிட்டி பர்பஸ்க்காக தான் இந்த லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணது. ஸோ இந்த மாதிரி ஏரோப்ளேன்லலாம் வந்து ஃபஸ்ட்டு காலி ஆகிறது சென்டர் டேங்க் தான். எவ்வளோ அளவுக்கு வந்து நம்மளால் வந்து விங்கில் இருக்க ஃபியூயலை வந்து லேட்டாக காலி பண்ண முடியுதோ அவ்வளோ ஸ்டெபிலிட்டி நமக்கு நல்லா கிடைக்கும் ஏரோப்ளேனில். ஸோ இனிமேல் ஏரோப்ளேனை பார்த்தா அதோட ஃபியூயல் வந்து விங்ஸில் இருக்குது அப்படின்றத ரியலைஸ் பண்ணிக்கோங்க.